திடீர் பணம், திடீர் பெருமை இதெல்லாம் திடீர்னு கிடைக்கும். அது ஒரு திறமையாகவும் இருக்கலாம், அது தெய்வம் கொடுத்த திறமை. அந்த 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 பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், அது திடீர்னு ஒரு புதையலாகவும் இருக்கலாம், திடீர்னு ஒரு லாட்ரி யோகமாகவும் இருக்கலாம், திடீர்னு ஒரு விற்காத சொத்தை திடீர்னு ஒருத்தன் கேட்பான், அப்போவே அந்த முள்ளுக்காடையா, ஆமாம் அந்த முள்ளுக்காடு தான் அப்படின்னு. அந்த மாதிரி திடீர்னு விற்காத சொத்தை கூட ஒரு பன்மடங்கு விலைக்கு உயர்த்தி எப்படி வேணாலும் அந்த யோகம்ங்கிறது அமையும். 60 வயசில் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும், 43 வயசில் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். இப்படி விபரீத யோகம் வரப்போ அந்த விபரீதத்தை குறைக்கிறதுக்கு காளியோட ஆசீர்வாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ விபரீத ராஜயோகம்னா என்னன்னு சொல்கிறேன். 10வது ஃபெயிலு, 10th ஃபெயிலு. ஆனால் இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவருடைய பெயர் யார்? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். அந்த விபரீதத்தை குறைக்கிறதுக்கு இந்த காளி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாள். இந்த விபரீத ராஜயோகத்தோட அமைப்பு என்னென்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம், அங்கே இருக்க கிரகமோ அந்த அதிபதியோ ஒரு பெரிய அவமானம், கஷ்டம், வேதனை, வெறுப்பு இப்படிலாம் கொடுத்துட்ருக்கும். இந்த 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால், அது சொந்த வீடாக அமைந்தால், இந்த 3, 6, 8, 12க்குள்ளே பரிவர்த்தனைகள் இருந்தால், 3ஆம் அதிபதி 8லோ 8ஆம் அதிபதி 3லோ அல்லது 12ஆம் அதிபதி 8லோ 8ஆம் அதிபதி 12லோ இருந்தால் அது ராஜயோகமாக வேலை செய்யும்.